ஜெய்குரு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அற்புதமான இயற்கை விவசாயியை பார்க்க போகிறோம். சிவரஞ்சினி சரவணன் அம்மா அவங்க தான் பார்க்க போகிறோம். அவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி. எங்கே இருக்காங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துக்குள்ள குரவப்புலம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்காங்க. ஒரு பெரிய விஷயம்னா, நிறைய இயற்கை விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இவங்க அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்ககிட்ட 2200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டு நெல் ரகங்கள் மட்டும் இல்லாமல் த்ரூட் இந்தியா லெவலில் வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரிசா, மேற்கு வங்காளம், இங்கே மற்ற பகுதியில் இருக்கிற நெல் ரகங்களையும் அவங்க பாதுகாத்துட்ருக்காங்க. ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்மளால் ஒரு 2-3 நகர் நெல் ரகங்களை வச்சு பாதுகாத்து பராமரிக்கிறதே பெரிய விஷயம். அம்மாவும் அவங்க குடும்பத்தில் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்துருக்காங்க. இது முதல் பகுதி வீடியோ. இந்த வீடியோவில் அம்மாவோட பேட்டியை பார்க்க போகிறோம். அடுத்த பகுதியில் அவங்க கணவர் சரவணன் ஐயா, சித்த மருத்துவர், அவர் ஐயாவோட வீடியோ 2வது பகுதியில் பார்க்கலாம். இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, நாங்கள் தற்செயலாக தம்பி புதுசாக வீடு கட்டிருக்கார், மோகன் தம்பி. அதுக்கு பாரம்பரிய முறைப்படி கட்டிருக்கனால அது பாரம்பரிய விவசாயத்தில் முன்னோடியாக இருக்க தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமானவங்களெல்லாம் அழைக்கிறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம். அப்போ திருத்துறைப்பூண்டியில் போகும்போது திருத்துறைப்பூண்டிக்கு வேதமணி நண்பர் இங்கே மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அவரோட வழிகாட்டுதல் பேரில் தான் நாங்கள் அங்கேருந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து வேதாரண்யம் போகிற வழியில் இருக்க இந்த கிராமத்தில் போய் சிவரஞ்சினி அம்மாவையும் அவங்க ஃபேமிலியில் எல்லாத்தையும் சந்தித்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா முழுவதுமே இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பராமரிக்கிறதுல பல்வேறு பட்டவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மாதிரி நபர்களை நம்ம சந்தித்து அவங்களோட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. நம்மலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது நம்ம பெரிய சாதனை நினச்சிட்ருக்கோம். ஒரு பட்டதாரி பெண் கிட்டத்தட்ட 2200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து அதை விதை நெல்லை கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமாக அதில் மருத்துவ குணங்கள் என்ன இருக்குங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க கணவரை சரவணையை மிகப்பெரிய லெவலில் அதை ஒரு பங்கெடுப்பாக செஞ்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம மற்ற எதுவுமே சயின்டிஃபிக்காக அப்ரோச் தான் நம்ம கேட்போம். நம்ம பாரம்பரிய முறைப்படி சொல்லும்போது நிறைய ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பாரம்பரிய முறைப்படியாகவும் அந்த பாரம்பரிய முறைப்படி சொல்கிறதுல எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத அறிவியல் பூர்வமாக கண்ணோட்டத்துலேயும் நம்ம சரவணையை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ஐயாவோட வீடியோ 2வது பகுதியில் பார்க்க போகிறோம். இது 2 பகுதி நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏன்னா அந்த இயற்கை விஷயத்தில் ஆர்வம் உள்ளவங்க, முக்கியமாக நம்ம இயற்கை உணவு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ நல்ல வாய்ப்பாக இருக்கும். முழுமையாக பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம ஒரு அற்புதமான பண்ணையில் இருக்கோம், பாரம்பரிய விவசாய பண்ணையில். நம்ம இங்கே அம்மா விஷயங்கள் என்னென்னு சொல்லுவாங்க, நான் பார்ப்போம். நன்றி. வணக்கம். நாங்கள் குரவப்புலம் அறிவர் பாரம்பரிய விதைப்பண்ணை. இது எங்கம்மா லொகேஷன் எப்படின்னா எங்கே இருக்குது? இது வேதாரண்யம் வட்டம் குரவப்புலம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குரவப்புலம்ங்கிற ஒரு கிராமம். சரி, அது ஓகே. அறிவர் பாரம்பரிய விதைப்பண்ணை. இதில் எப்படின்னா, நாங்கள் 2015வது வருடத்துலேருந்து ஒரு 2200க்கும் அதிகமான பாரம்பரிய நெல் ரகங்களை எங்களுடைய வயலில் பாதுகாப்பு செஞ்சிட்ருக்கோம், விதைத்து பாதுகாப்பு செஞ்சிட்ருக்கோம். இந்த மரபு நெல் ரகங்களை பாதுகாக்கணுங்கிறது எங்கள் குடும்ப ஒத்துழைப்போடு இது 10 வருடங்களாக இதை செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய கணவர் சித்த மருத்துவராக இருக்காங்க, டாக்டர் பி சரவணகுமரன் அவர்கள். அவங்க இது மருத்துவத்தன்மை பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சேவை பணியை செய்யணுங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. இப்பொழுது விவசாய தற்சார்பு, அதாவது தன்னுடைய விவசாயிகள் தற்சார்பாக தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணணும், விவசாயத்தை மேல்நோக்கி கொண்டு போகணும், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறதுலையும் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த மரபு நெல் ரகங்கள் தன்னுடைய தன்மைகளை பாதுகாத்து கொண்டு போகுது. நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது நல்ல சத்தான உணவாகவும் இருக்கும். நம்மளுடைய ஜென்ரேஷன், நம்மளுடைய அடுத்த சந்ததிகளையும் பாதுகாக்கிறதின் பொருட்டும், அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய மரபு நெல் ரகங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நெல் ரகங்களை பாதுகாக்கணும் முன்னிட்டும் நாங்கள் இந்த மாதிரியான சேவை பணியை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சிறப்பான பணி. ஏன்னா ரொம்ப அழிஞ்சு போகிற காலத்தில் திருப்பி மீட்டெடுத்து இப்போ 2200க்கும் மேற்பட்ட நெல். ரொம்ப சிறப்புமா. இது எப்படிமா பிரித்து இது பண்ணுறீங்க நீங்கள்? எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான். இது 10 வருடங்களாக எங்களுக்கு நிறைய நெல் திருவிழாக்கள், உணவு திருவிழாக்கள், அது மட்டும் இல்லாமல்
இதே மாதிரி விதை வங்கி வைத்திருக்க நண்பர்கள் உதவியுடனும் நாங்கள் நிறைய இடங்களுக்கு சுற்றுலா இந்த மாதிரி களப்பணிகளுக்காக செல்லும் பொழுதும் விவசாயிகளை மீட் பண்ணுறது மூலயமாவும் நாங்கள் வந்து நிறைய நெல் ரகங்களை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் நம்மளுடைய ரகங்கள் எங்களால் பாதுகாக்கப்பட்ட சில நெல் ரகங்கள் எல்லாத்தையுமே இப்போ பிற மக்களுக்கு விவசாயிகளுக்கும் கொடுத்து நாங்கள் அவங்களையும் நாங்கள் வந்து விதை பண்ணை ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 1-2 வெரைட்டி இல்லாமல் 10 ரகங்களுக்கு மேலே அவங்க செய்யணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுவோம் எப்பயுமே. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. இப்போ இது எப்படி பிரித்து எப்படிமா இது பண்ணுறீங்க? இந்தந்த ரகம் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் ஏன்னா எத்தனை ஏக்கரில் மொத்தம் அப்படின்னா இப்போ வந்து மொத்தமாக இது வந்து ஒரு 3 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேற ஒரு இடத்துல 2 ஏக்கரில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இடமும் 2200 ரகங்கள்ங்கிறப்ப அதிகமாக எங்களுக்கு நிலம் தேவைப்படுறதுனால ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து விதை வங்கியை வச்சுருக்கிறோம். இங்கே தமிழ்நாடு நெல் ரகங்கள், ஒரிசா, கர்நாடகா, கேரளா, அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் உள்ள நெல் ரகங்களும் இதில் இருக்குது. தமிழ்நாடு நெல் ரகங்கள் 200 ரகங்களுக்கு மேலே இதில் நாங்கள் பாரம்பரியமாக உள்ள நெல் ரகங்களை பாதுகாக்கிறோம். ஒரிசா நெல் ரகங்களும் அதிகப்படியாக இருக்குது இதில். ரொம்ப சிறப்புமா. ஆனால் இதுக்கு மெனக்கடல் ரொம்ப கடினமாக இருக்குமேம்மா. ஏன்னா நம்ம எப்படின்னா இது கண்டிப்பாக இது முழு ஒத்துழைப்பும் வந்து குடும்ப ஒத்துழைப்பு தான். எங்களுடைய பொருளாதாரம் சுய பொருளாதாரம் தான். அது மட்டும் இல்லாமல் முழுசாக எங்கள் குடும்ப ஒத்துழைப்பு என்னுடைய மாமியார், மாமனார், என்னுடைய அப்பா, அம்மா அப்படிங்கிற மாதிரியும் என்னுடைய கணவர் வந்து முழு பொறுப்பாக இதை செஞ்சிட்டு இருக்காங்க. அது செஞ்சால் தான் இதை செய்ய முடியும். ஆனால் வேறு அப்பாற்பட்டு இதுக்கு மேலே செய்ய முடியாது. கண்டிப்பாங்கம்மா. இதுக்கு மற்ற யாரும் ஒத்துழைப்பு, அரசு ஒத்துழைப்பு தான் அவார்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 5 வருடங்களாக நாங்கள் அரசின் நிதி உதவி ஊக்குவிப்பு தொகைகள் இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வேண்டுகோள் மாதிரி நிறைய நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால அவங்களும் எங்களுக்கு நிறைய உதவிகள், நிதி உதவிகள் செஞ்சுருக்காங்க. 2022ஆம் வருடம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது அப்படிங்கிறது இந்த சேவை பணிக்காக எனக்கு வழங்கப்பட்டதுங்க. ரொம்ப பெரிய சிறப்புமா. வேறு எதுவும் முக்கியமாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்காமா நம்ம இந்த இதில்? இது வந்து இந்த மரபு நெல் ரகங்களை வந்து இன்னும் சந்ததிகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விதை வங்கி அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நிறைய நெல் ரகங்களை மீட்டெடுக்கணும். குடும்பமாக வந்து நிறைய செய்யக்கூடிய முன்வரக்கூடியவங்களை வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம உருவாக்கணும். விவசாயிகள் வந்து தற்சார்பான வாழ்க்கை நிலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ரொம்ப சிறப்புமா. ஒரே நிமிஷமா. இப்போ இதை மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி ஐயா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பர்டிகுலராக ஏதாச்சும் 1-2 மட்டும் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் இந்த ரக சாப்பிட்டா இது உடம்புக்கு வந்து எங்களுடைய வேதாரண்ய வட்டார பயிர் வந்து பார்த்திங்கன்னா சூரக்குருவை, குழிவடைச்சான், குடவாழை நெல் ரகங்கள், கருங்குருவை இது போன்ற பல வகையான செம்பிலி பிரியன் போன்ற நிறைய நெல் ரகங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து எங்கள் வட்டாரத்தில் வளரக்கூடிய பயிர். இதில் வந்து எங்களுடைய மண்ணிற்கு ஏற்ற மைந்தர்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கோ அது எல்லாமே குணமாக்கக்கூடியதாக தான் இந்த நெல் ரகங்கள் இருந்திருக்கு. இப்போ நாங்கள் எங்களுடைய நெல் ரகங்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசாகவும் சிகப்பு நிற தோலுடையவும் அந்த மாதிரியான நெல் ரகங்கள் தான் இருக்கும். வறட்சியும் தாங்கி விளையக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் வெள்ளப்பெருக்கையும் தாங்கி விளையக்கூடியதாக தான் இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுடைய மருத்துவத்தன்மை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்களுடைய வட்டார பயிர் வந்து அதிகமாக வந்து அதிகமான தாது பொருட்களையும் விட்டமின்ஸ், அயன் இது மாதிரி அதிகமான பொருட்கள் அது வந்து கொண்டு இருக்குது. அதனால எல்லா வகையான குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையும் இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிறப்புமா. அதாவது நீங்கள் இந்த மண் சம்பந்தப்பட்டது, ஏன்னா நம்ம வேதாரண்யம் வந்து காவிரியோட கடைக்கூடி பகுதி, அதோட தன்மையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் பல்வேறு தன்மை இழுத்து கொண்டு வந்து இங்கே சேர்த்து திருப்பி இங்கேயும் அந்த மண்ணோடு சேர்ந்து நம்ம விளையக்கூடிய இந்த குடவாலை அரிசி, நம்ம கருங்குருவை, இந்த நம்ம அதிகப்படியான மருத்துவ குணங்கள் மற்ற பகுதியில் விளையிறது கம்பேர் பண்ணும்போது நமது பகுதியில் விளையிறது ரொம்ப பல மடங்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றிம்மா இது வரைக்கும் சொன்னதுக்கு. கண்டிப்பாக மணப்பாறை வையம்பட்டி பகுதி வந்தீங்கன்னா வையம்பட்டியில் நம்ம ஏற்காடு இயற்கை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். வானகம் கண்டிப்பாக வருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ வரும்போது கண்டிப்பாக நம்ம கடைக்கு வந்துட்டு சிறப்பிக்கணுமா. ரொம்ப நன்றி. ஜெயகுருமா, ஜெயகுரு. ஆனால் இதில் பிரிக்கிறதாங்க ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஏன் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் எந்தெந்த பகுதிங்கிறது கரெக்டாக எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்தந்த பாத்தி போட்டிருக்கோம்ல, இது என்னன்னு என்னால் இப்போ நான் லிஸ்ட்டை பார்த்தா தான் எனக்கு சொல்ல தெரியும். இது என்ன பேர் பெருசாக அப்படிக்கலாம் லிஸ்ட்டை வச்சு இது இந்த பகுதியில் வச்சா தான் எனக்கு தெரியும். ஆமாம், அது எல்லாம் மருமகளுக்கும் பையனுக்கும் தான் தெரியும். ரொம்ப சிறப்பு. ஆனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வரப்பு உறுத்தி கட்டி நல்லா சிறப்பாக வச்சுருக்கீங்க. பெரிய விஷயம். இப்போ தண்ணி இப்போ பெய்த மழை தான் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. மழை பெஞ்சதுனால தண்ணி இவ்வளோ தண்ணியாங்கய்யா? மழை பெஞ்சதுனால தான் இவ்வளோ தண்ணி. மயில் தொந்தரவுக்காக தான் இந்த வலையெல்லாம் கட்டி போட்டிருக்கோம். மயில் பூந்து எல்லாத்தையும் உருவிடுது. இப்போ வலை போட்டதுனால மயில் பயப்படும், கொஞ்சம் வராது, வராது, மாட்டிக்குவோமான்ட்டு.
ஆமாம் பார்த்து பரவாயில்லைங்க. இதெல்லாம் அறுவடை ஆனது. அறுவடை ஆனது அறுத்துருக்குல்ல, அதெல்லாம் அறுத்ததுக்கப்புறம் திருப்பி முளைக்குதுங்க. அது கீழே உள்ள புல்லு முளைக்கும். இது விரட்டுறதுக்கும் ஒரு இது வச்சு டிவைஸ் வச்சுருக்கீங்க. அது பறவைகள் விரட்டுறதுக்கும். பறவைகள் விரட்டுறதுக்கு 2 ஃபேன் வச்சுருந்தேன், கீழே விழுந்துச்சு. அது சரின்னு விட்டு. உங்களுக்கு எப்படி ஈடுபாடு உங்களுக்கு? எங்களுக்கு பையன் ஆர்வப்பட்டார். இங்கே உள்ள அப்புறம் அதில் அப்பாவை இறங்கிட வேண்டியது தானே. சித்த வைத்தியம் தம்பி ஐயா சித்த வைத்தியம் பார்க்குறாங்க. ஆமாம், சித்தார்த்த இப்போ வந்து அனுப்பி விட்டீங்களா அவர்? ஆமாம், பையன்தான், மூத்த பையன். சித்தா MD, காலேஜில் ஐசக் நியூட்டனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு சொந்தமாக கிளினிக் இருக்குது தென்னம்பலத்தில். அங்கேயும் வந்து வைத்தியம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவார் நைட்டு. மட்டும் அந்த அதில் மட்டும் எத்தனை 3 ஏக்கர்லாம் இல்லை ரகம் மட்டும் நெல் ரகம். அது 2200 மேலே. 2200 கருப்பம்பலத்தில் இருக்குது எங்களுக்கு. கருப்பம்பலத்தில் மொத்தம் ஆள் வச்சு கையினால தான் மூன்றது விதை. ஆமாம், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி எல்லாம் நம்பர் எல்லாம் பேரெல்லாம் தனியாக எல்லாம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எடுத்துருவோம். சிறப்புங்க. இதுலேயே பழக்கப்படுத்தி ஒரு 5-6 ஆள் இங்கே நடவாழ்வு எங்களுக்குன்னே இருக்குது. சொன்னோம்னா அதே செஞ்சுட்டு போடும். எல்லாம் சாப்பாட்டுக்காக, மற்றபடி சேல்ஸுக்காக. ரொம்பவும் அதிகமாக போட்டு எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சேல்ஸுக்கு கொடுக்குறீங்க. அம்மா கொடுத்துட்டு தானே, கொடுத்தா தானே நாங்கள் செஞ்ச செலவு எடுத்தாகணும்ல. ஆமாம். சிறப்புங்க. தண்ணி வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு மழை உண்டாக்கி விட்டுருச்சுப்பா. இப்போ பெஞ்ச மழை தான் எல்லாம் விழுந்து கடுமையான மழை. ஒரு காலத்துலேயும் இந்த இடத்துல எல்லாம் தண்ணி நிற்காதுங்க. இந்த விட மழையே இதில் எல்லாம். தம்பி வந்து அவங்க பையன் வந்து என்ன சித்தாவில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பார்க்குறாருங்க? என்ன நோய்களை குணப்படுத்துறதுக்கு? பொது வைத்தியர் மாதிரி எல்லாத்துக்குமே காமனாக எல்லாருக்கும். பரவாயில்லைங்க. இந்த மாதிரி பாரம்பரிய விவசாயமும் பாரம்பரிய மருத்துவ முறையும் ரெண்டுமே செய்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொன்னாங்க. வேறு இந்த அரிசியெல்லாம் வந்து இந்த நோய்களை குணப்படுத்துங்கிறதையும் அதையும் வேலையினால இல்லைன்னா இந்நேரம் வந்து வயலில் இறங்கி ஃபுல்லாக ஒவ்வொரு நெல்லாக எடுத்து என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். வயலுக்குள்ளே தான் இருப்பார். நல்ல ஹைட்டாகவும் இருக்கீங்க. இந்த ரகங்கள் எல்லாமே அதிக ஹைட் உள்ளது இந்த நம்ம ஓரம்ல இதுக்கு இந்த பக்கம் தான் அதிக ஹைட்டு. கிட்டத்தட்ட 6 அடி ஹைட் வரும். ஏன் தம்பி தரையிலேருந்து பார்த்தோம்னா 6லேருந்து வரும்போது இருக்குது. இப்போதைக்கு 6 அடி இருக்குது. ஐயா தண்ணி வந்து உங்களுக்கு எப்போ தட்டுப்பாடு வர வாய்ப்பு இல்லை? கடைக்கூடியதில் இருக்கிறனால வேதாரண்யத்தில் எங்களுக்கு இருக்கலாம். பச்சையாக தான் இருக்கலாம் அரிசி. எல்லா சம்பாவும் இருக்கும். பல விதமான நெல்லுங்க உள்ளது. அதான் 2200 ரகங்க தம்பி. தமிழ்நாட்டு ரகங்கள் மட்டுமே ஓர்ஷா இருக்கான். அங்கே மேற்கு வங்காளம் அதெல்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு தம்பி. ஆமாம், ஒரிசாவோட பாரம்பரிய ரகங்கள் நெல் இருக்குது, நிறையா இருக்குது. ஒரு நெல் மங்களி ஐயா, ஒரு நெல் அப்படியே போங்க. இது என்ன மரங்க சொன்னீங்களே? இது புன்னை மரம். புன்னை மரம். ஆமாம், இந்த காயெல்லாம் புன்னை காய் தான். ஆமாம், எண்ணெய்க்கு தான் ஆகும். புங்க எண்ணெய் இருக்குது தம்பி. புங்க இல்லை, இது மாதிரி புன்னை எண்ணெய்க்கு தான். புன்னை எண்ணெய் கிழங்கு இனிமே தான் இப்போ தான் போட்டு முளைச்சி கொடி ஓடிக்கிட்டு இருந்தது.